500 ஆண்டுகளாக உலகையே சவாலாக வைத்திருக்கும் ஒரு மர்ம புத்தகம். இதில் எழுதப்பட்ட மொழியை உலகில் யாராலும் படிக்க முடியவில்லை. அது மனித அறிவை மீறும் ஒரு மர்மம். இந்த நூலில் 200க்கும் மேற்பட்ட பக்கங்கள் உள்ளன. அதில் அறியாத தாவரங்கள், அடையாளம் காண முடியாத நட்சத்திர வரைபடங்கள், மர்மமான சின்னங்கள் மற்றும் பச்சை நீர் குளங்களில் குளிக்கும் நிர்வாண பெண்களின் வரைபடங்கள் உள்ளன. இதுதான் வாய்னிச் மேனஸ்கிரிப்ட் மர்ம புத்தகம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1921ஆம் ஆண்டு லண்டன் அரிய நூல் விற்பனையாளர் டாக்டர் வில்ஃப்ரெட் எம் ஒய்னிச் அறிவியல் உலகை அதிர்ச்சிப்படுத்தும் என்று கூறிய ஒரு மர்மமான பண்டைய கையெழுத்து பிரதி சில பக்கங்களை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா முழுவதும் பயணம் செய்தார். அந்த புத்தகம் நடுத்தர கால கருங்கலையின் ரகசியங்கள் 20ஆம் நூற்றாண்டு அறிவியலை விட மிக முன்னேற்றமான கண்டுபிடிப்புகளை கொண்டிருந்தன. ஒய்னிச் கூறினார், நேரம் வந்தால் நான் உலகத்திற்கு நிரூபித்து காட்டுவேன். வாய்னிச் மேனஸ்கிரிப்ட் என அழைக்கப்படும் இந்த நூல் 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டுகளில் அல்கெமிஸ்டுகள் உருவாக்கிய சாதாரண நடுத்தர கால கையெழுத்து நூல்களைப் போலவே தோற்றமளிக்கிறது. இந்த புத்தகத்தில் சுமார் 1,70,000க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் புத்தகத்தின் தடிமன் 3 சென்டிமீட்டரை குறைவாக உள்ளது. அதன் பக்கங்களில் தாவரங்கள் மற்றும் மூலிகைகளின் விரிவான ஓவியங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களின் வரைபடங்கள், மேலும் நிர்வாண பெண்கள் குளிப்பதை காட்டும் சிறு படங்களும் அடர்த்தியாக உள்ளன. ஆனால் ஒரு முக்கிய அம்சத்தில் வாய்னிச் கையெழுத்து சாதாரணம் என்பதை விட முற்றிலும் மாறுபடுகிறது. அது முழுவதும் தெரியாத, இதுவரை யாராலும் மர்மமான மொழியில் எழுதப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட இந்த கையெழுத்து எழுத்து முறை போல தோற்றமளிக்கும் எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது. இது குறியாக்கப்பட்ட உரையா, புதியதாக உருவாக்கப்பட்ட மொழியா, அல்லது ஒரு நுணுக்கமான நடுத்தர கால ஏமாற்று வேலையா என்று இதுவரை யாருக்கும் தெரியாமல் உள்ளது. பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற குறியீடு நிபுணர்கள் வாய்னிச் கைப்பிரதியின் இரகசிய குறியை தேடி வந்துள்ளனர். ஆனால் யாராலும் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. உலகின் முன்னணி வாய்னிச் கைப்பிரதி நிபுணர் இதை குறியீட்டியலின் வரலாற்றில் தீர்க்கப்படாத முக்கிய பிரச்சினை என அழைக்கிறார். இந்த புரியாத கையெழுத்தில் மனிதனை உள்ளே இழுக்கும் ஏதோ ஒன்றுண்டு. மக்கள் நல்ல மர்ம கதைகளை விரும்புகிறார்கள். மேலும் எல்லா நல்ல மர்மங்கள் போல இதுவும் நீங்கள் போதுமான முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இதை புரிந்து கொள்ளலாம் என தோன்றுகிறது. ஒருவேளை நான் சிறிது நேரம் இந்த படங்களையும் இந்த எழுத்துக்களையும் பார்த்து கொண்டே இருந்தால் அது என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை கண்டுபிடிக்கலாம் என நினைக்க வைக்கிறது. அதுதான் மக்களை உண்மையாக ஈர்க்கிறது. 1912ஆம் ஆண்டு ரோம் அருகில் உள்ள ஃப்ராஸ்கட்டியில் உள்ள ஜெசுயிட் கல்லூரியிடமிருந்து வாங்கிய போது அரிய புத்தக விற்பனையாளர் வாய்னிச் அந்த மர்மமான கையெழுத்து பிரதியை தனது வசமாக கொண்டு வந்தார். 1969ஆம் ஆண்டு அந்த கையெழுத்து நூலை பாதுகாத்து வரும் ஏல் பல்கலைக்கழகத்தின் பெய்னேக்கிய அரிய புத்தகம் மற்றும் கையெழுத்து நூலகத்தின் பதிவுகளின்படி அந்த நூலில் ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதம் இந்த மர்ம நூலின் ஆசிரியனாக 13